முன்னாள் அதிமுக அமைச்சர் புகழேந்தி பத்திரிகையாளர்களுக்கு மிகவும் ஆவேசமாக பேட்டியளித்துள்ளார். அதில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களை ஒன்று சேர்க்கவில்லை என்றால் அதிமுக காணாமல் போகும் என்றும், இனிமேல் திமுக மற்றும் தாவேக இவர்களுக்கு இடையில்தான் போட்டி என்றும், தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு இத்தனை கட்டுப்பாடுகள் விதித்த திமுக அரசு அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் ஏன் இந்த கரிசனை காட்டுகிறது என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளார். விஜய்க்கு தாவேகாவுக்கு 108 கண்டிஷன் போடுறீங்க, அவங்களுக்கு கண்டிஷனை போட்டு அலைய விடுறீங்க. ஆனா எங்க நினைக்கிறாரோ அங்க பழனிசாமி போறார். 10 அடிக்கு ஒரு கட் அவுட் கோயம்புத்தூர்ல. எனக்கு வைத்தறிச்சல் இல்ல. விஜய்க்கு ஒரு நியாயம், எடப்பாடி நினைச்சா எது வேணாலும் பண்ணிக்கலாம்னா இது என்னன்னு எனக்கு புரியல சார். மக்கள் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியல. அப்படி இருக்கும்பொழுது பழனிசாமி காசு கொடுத்து ஆளுங்களை கூட்டு வர்றார். எச்சரிக்கை, நான் முதல்ல சொன்னேன் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு. இப்ப திருச்சி நிரூபித்து விட்டது அந்த கூட்டத்தை. போக போக அப்படித்தான் அரசியல் களம் மாறும். தொகுதி தொகுதியாக விஜய் போகும்போது முற்றிலுமாக மாறிவிடும். 4வது இடம் என்பது பழனிசாமிக்கு உறுதியாகிவிடும். ஆனா நான் என்ன வேண்டுகோள்னா, மாண்புமிகு முதலமைச்சரை கேட்கிறேன், இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிறதா, எடப்பாடி ஆட்சி நடக்கிறதா என்பதுதான் எனது கேள்வி.